அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 118 கண் விதுப்பழிதல். குறள் 1171. கண்தாம் கழுழ்வது எவன்கொலோ தண்டா நோய் தாம் காட்ட யாம் கண்டது. இதன் பொருள், கண்கள் காட்டியதால்தான் நான் தீராத இந்த காதல் நோயை பெற்றேன். காட்டிய கண்களே இப்போது அழுவது ஏனோ? குறள் 1172. தெரிந்துணரா நோக்கிய உண்கண் பரிந்துணரா பைதல் உழப்பது எவன். இதன் பொருள், ஆராய்ந்து உணராமல் அன்று நோக்கி காதல் கொண்ட என் மைத்தீட்டப்பட்ட கண்கள் இன்று அன்பு கொண்டு உணராமல் துன்பத்தால் வருந்துவது ஏன்? குறள் 1173. கதுமென தாம் நோக்கி தாமே கழுழும் இது நகத்தக்கது உடைத்து. இதன் பொருள், அன்று அவரை சட்டென பார்த்த கண்கள் இன்று தாமே வருந்துகின்றன. இது சிரிப்பிற்கு உரியது. குறள் 1174. பெயல் ஆற்றா நீர் உளந்த உண்கண் உயலாற்றா உய்வில் நோய் என்கண் நிறுத்து. இதன் பொருள், தாங்க முடியாத நீங்காத துன்பத்தை என்னிடம் தந்துவிட்டு என் கண்கள் அழமுடியாத அளவிற்கு நீர் வற்றி விட்டன. குறள் 1175. படல் ஆற்றா பைதல் உழக்கும் கடல் ஆற்றா காம நோய் செய்த என் கண். இதன் பொருள், கடலுக்கு மேலான அளவிற்கு காதல் நோயை உண்டாக்கிய என் கண்கள் இன்று இமை மூடக்கூட முடியாத அளவிற்கு துன்பப்படுகின்றன. குறள் 1176. ஓ இனிதே எமக்கு இந்நோய் செய்த கண் தாம் இதற்பட்டது. இதன் பொருள், ஓ எனக்கு துன்பத்தை உண்டாக்கிய கண்கள் தாமும் இதில் மாட்டிக்கொண்டது மகிழ்ச்சிக்குரியது. குறள் 1177. உழந்துழந்து உள்நீர் அருக விழைந்து இழைந்து வேண்டி அவர் கண்ட கண். இதன் பொருள், விரும்பி மகிழ்ந்து விடாமல் அன்று அவரை கண்ட கண்களின் உள்ளிருக்கும் கண்ணீர் எல்லாம் இன்று வருந்தி வருந்தி வற்றி போகட்டும். குறள் 1178. பேணாது பெட்டார் உளர் மன்னோ மற்றவர் காணாது அமைவில கண். இதன் பொருள், என்னை காக்க விருப்பம் இல்லாமலேயே இருப்பதாக காட்டிய ஒருவர் உள்ளார். அவரை காணாமல் இந்த கண்கள் தூங்க மாட்டா. குறள்
1179 வாராக்கால் துஞ்சா வரின் துஞ்சா ஆயிடை ஆரஞர் உற்றன கண். இதன் பொருள் அவர் வராவிட்டாலும் தூங்குவது இல்லை, வந்தாலும் தூங்குவது இல்லை, இருவகையாலும் என் கண்கள் துன்புறுகின்றன. குறள் 1180 மறை பெறல் ஊரார்க்கு அரிதன்றால் எம்போல் அரைப்பறை கண்ணார் அகத்து. இதன் பொருள் பறை அடித்து சொல்வது போன்ற கண்களை உடைய என் போன்றோரிடம் மறைவான செய்திகளை அறிந்து கொள்வது ஊரார்க்கு எளிமையானது. அதிகாரம் 119 பசப்புறு பருவரல். குறள் 1181 நயந்தவர்க்கு நல்காமை நேர்ந்தேன் பசந்தையன் பண்பியார்க்கு உரைக்கோ பிற. இதன் பொருள் என்னை பிரிந்து செல்வதற்கு என் காதலர்க்கு ஒப்புதல் தந்துவிட்டேன். ஆனால் இப்போது பிரிவு துன்பத்தால் என் உடலில் பசலை படர்வதை யாரிடம் போய் சொல்வேன்? குறள் 1182 அவர் தந்தார் என்னும் தகையால் இவர் தந்தென் மேனிமேல் ஊறும் பசப்பு. இதன் பொருள் அந்த காதலர் உண்டாக்கினார் என்னும் பெருமிதத்தோடு இந்த பசலை நிறம் என்னுடைய மேனி மேல் ஏறி ஊர்ந்து பரவி வருகிறது. குறள் 1183 சாயலும் நாணும் அவர் கொண்டார் கைமாறா நோயும் பசலையும் தந்து. இதன் பொருள் அழகிய என் தோற்றம், பெண்மைக்கே உரிய நாணம் ஆகியவற்றை அவர் எடுத்துக்கொண்டு அவற்றிற்கு பதிலாக நோயையும் பசலையையும் எனக்கு தந்துவிட்டார். குறள் 1184 உள்ளுவன் மண் யான் உரைப்பது அவர் திறமால் கள்ளம் பிறவோ பசப்பு. இதன் பொருள் நான் அவரையே நினைக்கிறேன், அவர் பெருமையையே பேசுகிறேன். இவ்வாறு இருக்க என் உடம்பில் வஞ்சகமாக பசலை படர்கிறதே. குறள் 1185 உவக்கான் எம் காதலர் செல்வார் இவக்கான் என் மேனி பசப்பு ஊறுவது. இதன் பொருள் அதோ பார், எம்முடைய காதலர் பிரிந்து செல்கின்றார், இதோ பார் என்னுடைய மேனியில் பசலை நிறம் வந்து படர்கிறது. குறள் 1186 விளக்கற்றம் பார்க்கும் இருளே போல் கொண்கண் முயக்கற்றம் பார்க்கும் பசப்பு. இதன் பொருள் விளக்கின் வெளிச்சம் நீங்குவதை பார்த்து காத்திருக்கின்ற இருளை போல என் துணைவரின் அணைப்பு எப்போது நீங்கும் என பார்த்து காத்திருக்கிறது பசலை.
குறள் 1187. புள்ளி கிடந்தேன் புடை பெயர்ந்தேன், அவ்வளவில் அள்ளிக்கொள்வற்றே பசப்பு. இதன் பொருள், அனைத்து படுத்திருந்த நான் கொஞ்சம் விலகினேன், அவ்வளவுதான் உடனே பசலை என்னை அள்ளி தழுவிக் கொண்டது. குறள் 1188. பசந்தாள் இவள் என்பது அல்லால், இவளை துறந்தார் அவர் என்பார் இல். இதன் பொருள், இவள் பிரிவால் வருத்தி பசலை நிறம் அடைந்தாள் என்ற பழி சொல்வதே அல்லாமல், இவளை காதலர் விட்டு பிரிந்தார் என்று சொல்பவர் இல்லையே. குறள் 1189. பசக்க மண் பட்டாங்கு என் மேனி நயப்பித்தார் நன்னிலையர் ஆவர் எனின். இதன் பொருள், தம் பிரிவை என்னை ஏற்குமாறு செய்த என் காதலர் நன்றாக இருப்பார் என்றால், அதற்காக என் உடல் பசலை படர்ந்ததாகவே இருந்து போகட்டும். குறள் 1190. பசப்பென பேர் பெறுதல் நன்றே, நயப்பித்தார் நல்காமை தூற்றார் எனின். இதன் பொருள், தம் பிரிவை என்னை ஏற்குமாறு செய்தவரின் அருள் இல்லாமையை பிறர் பழிக்க மாட்டார்கள் என்றால், இவள் பசலை நோய் கொண்டாள் என்று பேசப்படுவதும் நல்லதே. அதிகாரம் 120. தனிப்படர் மிகுதி. குறள் 1191. தாம் வீழ்வார் தம் வீழ பெற்றவர் பெற்றாரே, காமத்து காழில் கனி. இதன் பொருள், தாம் விரும்பும் காதலர் தம்மை விரும்புகின்ற பேறு பெற்றவர் காதல் வாழ்க்கையின் பயனாகிய விதை இல்லாத பழத்தை பெற்றவரே ஆவார். குறள் 1192. வாழ்வார்க்கு வானம் பயந்தற்றால் வீழ்வார்க்கு வீழ்வார் அளிக்கும் அழி. இதன் பொருள், விரும்பும் மனைவிக்கு விருப்பமுடைய கணவர் அன்பு செய்வது மழை இல்லாமல் வாழ்பவர்க்கு மேகம் மழை பெய்தது போன்றது. குறள் 1193. வீழுனர் வீழப்படுவார்க்கு அமையுமே வாழுணம் என்னும் செருக்கு. இதன் பொருள், கணவனால் விரும்பப்படுகின்ற மனைவிக்கே யாம் மகிழ்ச்சியான வாழ்வு வாழ்கிறோம் என்னும் பெருமிதம் உண்டாகும். குறள் 1194. வீழப்படுவார் கெழியிலர் தாம் வீழ்வார் வீழப்படார் எனின். இதன் பொருள், தான் விரும்பும் கணவன் தன்னை விரும்பாவிட்டால் விரும்பப்படுபவர் உறவுகள் இல்லாதவரை. குறள் 1195.
நாம் காதல் கொண்டார் நமக்கெவன் செய்பவோ தாம் காதல் கொள்ளா கடை. இதன் பொருள், நான் அன்பு கொண்ட கணவர் என்னிடம் அன்பு கொள்ளாவிட்டால் எனக்கு வேறு என்னதான் நன்மை செய்ய போகிறார்? குறள் 1196. ஒரு தலையான் இன்னாது காமம் காப்போல இருதலையானும் இனிது. இதன் பொருள், காதல் ஒரு பக்கமாக இருப்பது துன்பமானது, காவடி போல இரண்டு பக்கமும் இருப்பதுதான் இன்பமானது. குறள் 1197. பருவரலும் பைதலும் காணான்கொள் காமன் ஒருவர்கண் நின்றொழுகுவான். இதன் பொருள், காதலருள் ஒருவரிடம் மட்டுமே போர் தொடுக்கும் மன்மதன் பசலை துயரையும் அறிய மாட்டானோ, தனிமை துன்பத்தையும் அறிய மாட்டானோ? குறள் 1198. வீழ்வாரின் இன்சொல் பெறாது உலகத்து வாழ்வாரின் வன்கணார் இல். இதன் பொருள், தாம் விரும்பும் துணைவரின் அன்பு மொழிகளை கேட்க முடியாமல் வாழ்கின்றவர்களைப் போல கொடுமையானவர்கள் இந்த உலகத்தில் இல்லை. குறள் 1199. நசையார் நல்கார் எனினும் அவர் மாட்டு இசையும் இனிய செவிக்கு. இதன் பொருள், தாம் விரும்பியவர் தம்மிடம் அன்புடையவராக இல்லை என்றாலும் அவர் புகழ் கேட்டு காது இன்பம் பெறும். குறள் 1200. உரார்க்கு உரு நோய் உரைப்பாய் கடலை செராய் வாழிய நெஞ்சு. இதன் பொருள், நெஞ்சே வாழ்க, என் மீது அன்பு இல்லாதவர்க்கு என் துன்பத்தை எடுத்துச் சொல்லுகிறாய். அதைவிட கடலை தூர்ப்பது எளிதான வேலையாகும். நன்றி, வணக்கம்.